ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட். நான் லாஸ்ட் வீக் வந்து மொஹாலிலேருந்து வந்து இந்த எபிசோட பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கபில் பாஜியோட ரெக்கார்டை வந்து நான் பிரேக் பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் நான் அதில் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், ஒரு அழகாக ஒரு பொக்கே அதெல்லாம் அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, பொக்கே ஒரு லெட்டரு. அதை ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஃபோட்டோ மூலமாக அதை வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வாரம் வந்து இன்னொரு லெஜெண்ட், செகண்டாக நடந்த பெங்களூர் டெஸ்ட் மேட்ச்சில் இன்னொரு லெஜெண்டையும் கடந்து போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச். சமூக வலைதளங்களில் நிறைய பேர் வந்து விஷஸ் தெரிவிச்சிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதுலேருந்து கண்டினியூஷனாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு ரெட் பால் டெஸ்ட்டு, அடுத்து ஒரு பிங்க் பால் டெஸ்ட்டு. ரெண்டுமே வந்து ஒரே சீரீஸில் அடுத்தடுத்த டெஸ்ட் ஆடுறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. இன் லேட்டர் எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோடில் அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் வந்து உங்ககிட்ட பிங்க் பால் அண்ட் ரெட் பாலோட டிஃப்ரென்ஸையும் கூட காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கேன். வேறு ஏதாவது உங்களுக்கு அந்த பாலை பற்றி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும், டெஸ்ட் மேட்ச்சில் நடந்த விஷயங்களை பற்றி டிஃப்ரென்சஸ் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா அதையும் காமெண்ட் செக்ஷனில் விடுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் நடக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்ன அப்படின்னா, லேக்கர் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்குது. இந்த லேக்கர் அப்படின்னா என்னென்னா, அந்த பாலுக்கு கொடுக்குற கோட், அந்த லெதரில் தான் பண்ணப்படுறது பால் ரெண்டுமே. அது கொடுக்குற கோட், அது ஒரு சில இதில் வந்து வெள்ளை பால் ஒரு அமௌண்ட் ஆஃப் கான்டென்ட் இருக்கும், ரெட் பாலில் ஒரு அமௌண்ட் ஆஃப் கான்டென்ட் இருக்கும், இந்த பிங்க் பாலில் அது ஒரு அமௌண்ட் ஆஃப் கான்டென்ட் இருக்கும். எக்ஸாக்ட் அமௌண்ட் என்ன அப்படின்னு தெரியல. ஆப்வியஸ்லி நான் சில பால் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் குக்குபரா பிங்க் பாலும் எஸ்ஜி பிங்க் பாலுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த லேக்கர் கான்டென்ட், சீமோட குவாலிட்டி, அதே மாதிரி சீமுங்கிறது அந்த நடுவில் போகிற பகுதி, அந்த சீமில் கூட ஏதாவது வித்தியாசங்கள் இருக்கா அப்படிங்கிறத வந்து அந்த பால் பண்ண போகிற எபிசோடில் உங்ககிட்ட டெஃபினட்டாக ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 2 டெஸ்ட் மேட்சுமே ஜெயிச்சிட்டோம். ஆப்வியஸ்லி வந்து இந்த 2வது டெஸ்ட் மேட்ச்சில் ஃபேண்டாஸ்டிக்காக டிமுத் கருணரத்னே ஆடினார். ஹை குவாலிட்டி நாக்குங்க, சும்மா சொல்லக்கூடாது. என்ன தான் ஆப்பனண்ட்டாக இருந்தாலும் அவர் விளாடும் போது அந்த கிரேஸ் அண்ட் எலிகன்ஸ், அவர் எப்படிப்பட்ட பிளேயர், ஒரு ஹை குவாலிட்டி பிளேயர். இன்ஃபேக்ட் ஐசிசி டெஸ்ட் டீம் ஆஃப் த இயர்லாம் கூட இருந்திருக்காரு. அவர் இப்போ கரண்ட் ஸ்ரீலங்கன் கேப்டன், ரொம்ப ஹை கிளாஸாக விளாட்னாரு. இன்ஃபேக்ட் அந்த ஸ்ரீலங்கன் டீமில் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், ஏகப்பட்ட நல்ல டேலண்ட்ஸ்லாம் இருக்குது. நமக்கு வந்து ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியாது, அதனால் ஷேர் பண்ணுறேன். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டுக்கும் இந்தியன் கிரிக்கெட்டுக்கும் அந்த சிஸ்டம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டில் பார்த்தோம்னா அவங்களோட ஸ்கூல் சிஸ்டம் ரொம்ப சவுண்ட். அவங்களுக்கு வந்து பாஸ்ட் கிரேட்ஸ் எல்லாமே வந்து ஸ்கூல் கிரிக்கெட்லேருந்து தான் ப்ரொக்ரெஷன் வந்திருக்கு. அதே மாதிரி ஸ்கூல் கிரிக்கெட்லேருந்து நிறைய பேர் ப்ரொக்ரெஸ் ஆகி இப்போ பர்டிகுலர் ஸ்ரீலங்கன் டீம்லேயே வந்திருக்காங்க. டேலண்ட் இருக்குது, பட் அது ஒரு சின்ன கண்ட்ரிங்கிறதுனால எப்போவுமே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் கிரிக்கெட்லேருந்து பிளேயரை எடுத்துகிட்டு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் நல்லா சஸ்டெனன்ஸ் கொடுத்து லாங்கர் பீரியட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுப்பாங்க. அது மூலமாக அவங்க டெவலப் பண்ணுவாங்க. ஸோ ஃபிங்கர்ஸ் காஸ்ட் ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் அந்த ஒரு கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் கோயிங் அப் அகேன் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸ்ரீலங்கன் கிரிக்கெட்டோட ஹெல்த் வந்து டெஃபினட்டாக வேர்ல்டு கிரிக்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பட் எனிவே, டிமுத் கருணரத்னேக்கு அந்த ஆடின ஒண்டர்ஃபுல் நாக்குக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். லசித் தெம்புல்தனியா ரொம்ப நல்லா போட்டார். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் இந்த கேமில் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு மூமெண்ட்டு அது என்ன அப்படின்னா, ஜஸ்பிரீத் பும்ரா வந்து சுரங்கா லக்மல் விக்கெட் எடுத்துகிட்டு அவர் அப்படியே ஓடி அவர்கிட்ட போனார். ஓடி போகும்போது ஏதோ சென்ட் ஆஃப் கொடுக்க போகிறார், அவ்வளோ அக்ரெசிவ் ஓடி போனாருன்னு பார்த்தா அப்புறம் போய்ட்டு கை கொடுத்தாரு. சுரங்கா லக்மல் அவரோட டெஸ்ட் மேட்ச் ஆடி அவரோட டெஸ்ட் கரியரை ஒரு நிறைவுக்கு கொண்டு வந்திருக்காரு. அவர் போய் கவுண்டி ஸ்டிண்ட் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறார் நெக்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸுக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி. ஆப்வியஸ்லி கவுண்டி கிரிக்கெட்டுங்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேசட் ஆஃப் த கேம். ப்ரொஃபஷனலாக இருக்கணும், ஃபுல் சீசன் விளாடணும். ஸோ அது அவருக்கு நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன். இன்னும் அதர் நியூஸ், கவுண்டி கிரிக்கெட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கும்போது சேத்தேஸ்வர் புஜாரா அவரை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போதைக்கு. சசெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கவுண்டி, அவர் நிறைய கவுண்டி ஸ்டின்ஸில் இருந்திருக்காரு. நாட்டிங்கமுக்கு விளையாடிருக்காரு, யார்க்ஷருக்கு விளையாடிருக்காரு. பட் இந்த தடவை சசெக்ஸுக்கு ஒரு டீசெண்டான கவுண்டி ஸ்டின்ட்டை சைன் பண்ணியிருக்காரு. இன்ஃபேக்ட் அதில் இன்னொரு நியூஸ்னால், நேற்று ஒரு இடத்துல பார்த்தேன், இன்ஃபேக்ட் அதே கவுண்டிக்கு வந்து நம்ம முகமது ரிஸ்வான் கூட சைன் பண்ணியிருக்காரு, பாகிஸ்தானை சேர்ந்தவர். ஸோ அவங்க 2 பேரும் அதே கவுண்டிக்கு தான் விளையாட போகிறாங்க. வேறு ஃபார்மேட்ஸாக எப்படி ஜகிள் பண்ண போகிறாங்க அங்கே அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். புஜாரா வந்து T20 கிரிக்கெட் விளையாட முடியாது. நிறைய பேர் வந்து T20 கிரிக்கெட் லீக்ஸ், பிக் பேஷ், நாட்வெஸ்ட் T20 பிளாஸ்ட்னு கேட்குறீங்க. இந்தியன் கான்ட்ராக்டட் பிளேயர்ஸ் மற்றும் பிளேயர்ஸ் எலிஜிபிள் ஃபார் பிளேயிங் தி IPL ஸ்டேட்ஸுக்கு, டிஃப்ரெண்ட் ரஞ்சி ட்ராஃபி ஸ்டேட்ஸுக்கு விளையாடுற இந்தியன் பிளேயர்ஸ் யாருமே எந்த நாட்டில் நடக்கக்கூடிய T20 லீக்ஸ்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுதான் கான்ட்ராக்சுவல் கிளாஸு. ஏன்னா நீங்கள் ஐபிஎல்ல ஹோம் கிரவுண்ட் பிளேயராக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இப்போ விளையாட முடியாது. வெரஸ் இந்த பாஸ்ட் கேசஸ் நடந்திருக்கு. யுவராஜ் சிங் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு அவர் போய் கேனடாவில் விளையாடிருக்காரு. அந்த மாதிரி ஒரு ஃபியூ இன்ஸ்டன்சஸ் நடந்திருக்கு. பட் இந்தியன் பிளேயர்ஸ்க்கு அது அலௌடு கிடையாது. ஸோ இதுதான் வந்து அரவுண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் இந்த இந்தியா ஸ்ரீலங்கா கிரிக்கெட்லேயும் மற்றும் இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துன்னு வந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, டாக்கா பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லி ஒரு 50 ஓவர் காம்படிஷன் நடக்கும் எவ்ரி இயர். அது T20 கிடையாது. அந்த 50 ஓவர் காம்படிஷனுக்கு நிறைய பேர் முன்னாடி போய் விளையாடிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம தினேஷ் கார்த்திக் கூட விளையாடிருக்காரு. இந்த தடவை வந்து அபிமன்யு ஈஸ்வரன் அவர் வந்து இந்தியன் டீம் டெஸ்ட் ஸ்குவாடில் ரொம்ப ஒரு வருஷமாக 1.5 வருஷமாக இருந்திருக்காரு. நல்ல ஒரு பிளேயர், பெங்காலை சேர்ந்தவர்.
இன்ஃபேக்ட் அவரோட ஃபாதர் கூட ஆக்சுவலி வந்து ஒரு தமிழ் பேக்ரவுண்டை சேர்ந்தவர். அவங்க அம்மா வந்து இஃப் ஐம் நாட் ராங் பஞ்சாபின்னு நினைக்கிறேன், பட் அவங்க செட்டில்டு இன் வெஸ்ட் பெங்கால். ஸோ அவர் வெஸ்ட் பெங்காலுக்கு டர்ன் அப் பண்ணுவார். ஸோ அவர் வந்து பங்களாதேஷில் போய் விளையாட போகிறாரு. அதே மாதிரி நம்ம ஹனுமா விஹாரி கூட போய் ஆட போகிறாரு. அந்த மாதிரி 7 இந்தியன் பிளேயர்ஸ் போய் விளையாட போகிறாங்க அந்த டாக்கா பிரீமியர் லீக்ல. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஸ் யூ கேன் சி அடுத்த செக்மெண்ட் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா. பாகிஸ்தான் வந்து 25-2 பேட்லிங் அவுட் ஃபார் அ ட்ரா. மேட்சை ஃபுல் டே உட்காந்து டெஃபினட்டாக பார்ப்பேன். இன்றைக்கி நான் அந்த பதிவு பண்ணும்போது 4th டே ஆஃப் த டெஸ்ட் மேட்ச் பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் ஆஸ்திரேலியா. போன டெஸ்ட் மேட்ச் எப்போவுமே எப்படி முடிஞ்சது, ட்ராவில் முடிஞ்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு ட்ரானா வந்து இந்த மேட்ச் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செகண்ட் டெஸ்ட் வந்து பாகிஸ்தான் ரொம்ப நாளாக விளையாடி ஒரு ட்ரா நோக்கி எடுத்துகிட்டு போவாங்களா. 25-2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆஸ்திரேலியா கன் bowling போட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்களோட ரிவர்ஸ் ஸ்விங்கை யூஸ் பண்ணாங்க. ரிவர்ஸ் ஸ்விங் அப்படின்னு நம்ம எடுத்த உடனே பாகிஸ்தான் தான் நமக்கு ரிவர்ஸ் ஸ்விங்கில் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். ஏன்னா பாகிஸ்தானில் இருக்கிற சர்ஃபேஸ் இந்த பிச்சர்ஸ் வந்து நிறையா நம்ம மொஹாலி மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி தரம்ஷாலா சொல்ல முடியாது, மொஹாலி மாதிரி சொல்லலாம். ஒரு மாதிரி ஸ்கிட்டி சர்ஃபேஸ், ரொம்ப ஸ்டீப் பவுன்ஸ் இருக்காது, பட் ஷார்ப்பாக ஸ்கிட் ஆகும். ஸோ அதனால் ரிவர்ஸ் ஸ்விங் நிறையா பேடில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தான் அவங்களோட கிரிக்கெட்டில் நல்லா இன்வைட் பண்ணி வச்சுருந்தாங்க பாகிஸ்தான். ஒரு சிக்கந்தர் பக்த் காலத்துலேருந்து, வசீம் அக்ரம்லேருந்து, வக்கார் யூனிஸ்லேருந்து, அசர் மஹமூத், அப்துல் ரசாக், இம்ரான் கான், எவ்வளோ பேர் அந்த ரிவர்ஸ் ஸ்விங்கர் ஸ்கில்லை யூஸ் பண்ணி பாகிஸ்தானை ஃபோர் ஃப்ரண்ட்டில் நிறுத்தியிருந்தாங்க. அதை இந்த தடவை பாகிஸ்தான் பண்ணலை. ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 2 நாளும் இன்னும் கொஞ்ச நேரம் ஆடி பேட் கமின்ஸ் டிக்ளேர் பண்ணி ரிவர்ஸ் ஸ்விங்கில் சும்மா கன்னு மாதிரி ஸ்டார்க்கு, கமின்ஸ், கேமரூன் கிரீன், நேத்தன் லைன் கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணார், ஸ்வெப்சன் கான்ட்ரிபியூட் பண்ணார். ஸ்வெப்சனோட டெபியூ டெஸ்ட் பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஆஸ்திரேலியா ரியலைஸ் பண்ணுறாங்க. ஷேன் வான் அவரோட மறைவுக்கு பின்னாடி ஆப்வியஸ்லி இன்னொரு லெக் ஸ்பின்னரை நல்லா க்ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. ஸ்வெப்சன் ரொம்ப நல்லா கண்ட்ரோலோட போட்டார். நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானோட அந்த ஓப்பன் கிரவுண்டாக என்னன்னு தெரியல, அவருக்கு ஒரு பியூட்டிஃபுல் ட்ரிஃப்ட் கிடைக்குதுங்க மிச்சல் ஸ்வெப்சனுக்கு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. பால் அப்படி அழகாக உள்ள ரைட் ஹேண்டருக்கு கர்வ் ஆகுது. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அந்த கர்வ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அவ்வளோ கர்வ் ஆகுதுன்னா ரெவ்ஸை கரெக்டாக போடுறாருன்னு அர்த்தம், நல்ல அலைன்மெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப நல்லா bowling போட்டார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸ்லையும் ஆஸ் வி ஆர் ஸ்பீக்கிங் நல்லா bowling போட்டுட்ருக்காரு. ஸோ ஆஸ்திரேலியா அந்த ரிவர்ஸ் ஸ்விங்கை ஒரு அம்யூனிஷனாக யூஸ் பண்ணி ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இந்த டெஸ்ட்டை ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது எல்லாரோட நம்பிக்கை. பட் ஒரு ஹார்ட் ஃபாட் ட்ரா. கிட்டத்தட்ட 25 ஓவர் ஆடி 25 ரன் அடிச்சிருக்காங்க பாகிஸ்தான். டிஃபென்ஸ் ஆடி கிரைண்ட் பண்ணி அவங்களால இந்த மேட்ச் ஏதாவது ப்ரெஷரில் போட முடியுமா அப்படிங்கிறத நான் ஃபுல் டே உட்காந்து பார்க்க போகிறேன். நீங்களும் இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுங்கள், ஆப்வியஸ்லி நல்லாயிருக்கும். ஸோ அந்த சீரீஸை பற்றி பேசுனதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, போன தடவை உங்களுக்கு சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டை பற்றி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இந்த தடவையும் சவுத் ஆஃப்ரிக்கன் கிரிக்கெட்டை பற்றி இன்னொரு சில அப்டேட்ஸ் கொடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் டூர் இதோட இம்பாக்ட் ஆஃப் ஐபிஎல் என்ன அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஏப்ரல் 5 அன்னைக்கு ஆஸ்திரேலியா அவங்களோட ஃபைனல் கேமை விளாடுறாங்க, பாகிஸ்தானோட T20 விளாடுறாங்க. ஸோ கிரிக்கெட் ஆஸ்திரேலியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதை பாருப்பா கமின்ஸு, ஹேசல்வுட்டு, மேக்ஸ்வெல் ஆப்வியஸ்லி கல்யாணம் நடக்க போகுது அவருக்கு. இன்ஃபேக்ட் சென்னையை சேர்ந்த ஒரு பொண்ணோட தான் கல்யாணம் நடக்க போகுது. இன்ஃபேக்ட் அந்த இன்விடேஷன்லாம் கூட வாட்ஸ்அப்பில் வைரலாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்தேன். ஸோ மேக்ஸ்வெல் கல்யாணம் நடக்க போகுது. அவருக்கு ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த கப்புள். அண்ட் மேக்ஸ்வெல், இவர் டேவிட் வார்னர், பேட் கமின்ஸ், இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் ஐபிஎல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அவங்க நிறைய பேர் வந்து இந்த T20 ஸ்குவாடில் இல்லவே இல்லை, யாருமே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்ணி இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங் ஸ்குவாட் எடுத்திருக்காங்க ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு, ஒரு ஆர்டிக்கல் இருந்தது. இந்த பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்காமல் இருந்தால் கூட அவங்கெல்லாம் ஐபிஎல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் அப்படின்னா, ஆஸ்திரேலியா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆஸ்திரேலியன் ஸ்டேட் கான்ட்ராக்ட்ஸ், இந்தியாவில் ஆப்வியஸ்லி ஸ்டேட் கான்ட்ராக்ட்ஸுங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது. இப்போ தமிழ்நாடுக்கு விளாட்றாங்க, கர்நாடகாவுக்கு விளாட்றாங்கன்னா ஸ்டேட் அசோசியேஷன் கான்ட்ராக்ட்ஸ் இன்னும் பிரபலம் கிடையாது. பட் ஆஸ்திரேலியாவில் நியூ சவுத் வேல்ஸ்க்கு விளாட்னா, குயின்ஸ்லாண்டுக்கு விளாட்னா, அவங்களோட ஸ்டேட்டுக்கு விளாட்னா அந்த கான்ட்ராக்ட்ஸ் அவங்களும் ஸ்டேட் டீமுக்கு கான்ட்ராக்ட்ஸ் கொடுப்பாங்க. வருஷம் முழுக்க நீ எங்களுக்கு விளாட்ற, இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண போகிற, அதுக்கு உனக்கு இந்த ஒரு ஃபீ, உனக்கு இந்த ஒரு சேலரி அப்படின்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியன் டீம் கான்ட்ராக்ட், டெஸ்ட் டீம் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஒன் டே டீம் கான்ட்ராக்ட், ரெண்டுத்தையும் ஸ்பிளிட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த கான்ட்ராக்டட் பிளேயர்ஸ் ஆஸ்திரேலியா ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் விளாட்னா, உனக்கு நான் ரெஸ்ட்டு கொடுத்தாலும் நான் ஸ்குவாடில் எடுக்கலைனாலும் நீ இன்னொரு டோர்னமெண்ட்டில் போய் விளாட முடியாது. ஸோ ஏப்ரல் 5 வரைக்கும் நீங்கள் யாரும் ஐபிஎல்லில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, 6th பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆனாலும் ஒரு ஸ்லாக் கட் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்க்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ஏப்ரல் 5 வரைக்கும் இவங்க விளாடுறாங்க அந்த டோர்னமெண்ட் அப்படின்னா, ஏப்ரல் 5க்கு அப்புறம் அவங்க ட்ராவல் பண்ணி வரும்போது 6th, இன்னொரு 3 நாள் குவாரண்டைன், 9th, ஒரு டெஸ்ட் ஆன் 10th, 11th வரைக்கும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த 5th 11th வரைக்கும் ஒரு 2-3 கேம் கூட வந்துடலாம் சில டீமுக்கு. பட் 6th ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ் வில் பி அவைலபிள் ஃபார் செலெக்ஷன். இந்த பாகிஸ்தான் டூர் நடந்துட்டு இருக்கிறதுனால இது அதை சேர்ந்த ஒரு அப்டேட். சரி, இதிலே கண்டினியூ பண்ண வேண்டிய விஷயம், இன்னொரு உலகத்தில் இன்னொரு முக்கில் வெஸ்ட் இண்டீஸும் இங்கிலாந்து ஒரு சீரிஸ் விளையாடிட்டு இருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸில் விளாட்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து ஆன்டிகாவில் விளாட்னாங்க. ஆன்டிகாவில்
சில ட்ராஸ்லாம் வந்திருக்கு, சில வின்ஸ்லாம் வந்திருக்கு. பட் இந்த டெஸ்ட்டு ஒரு ட்ராவில் முடிஞ்சுது. ஒரு எக்ஸைட்டிங் ட்ரான்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி டல் ட்ராவாக போய் லாஸ்ட் டேல முடிஞ்சிருச்சு. பட் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் இங்கிலாந்து பேட்டிங் ஆடினாங்க. அதில் ஒரு 30 for 4 பேர்ஸ்டோ ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கவுண்டர் அட்டாக்கிங் 100 அடிச்சார். அலாங் வித் பென் ஃபோக்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டார். பென் ஃபோக்ஸ் ஒரு 40 தான் அடிச்சார், ஆனால் கிளாஸியாக ஆடினார். பேர்ஸ்டோவை பற்றி சொல்லும்போது இன்னொரு கிரிக்கெட்டரை பற்றி சொல்ல வேண்டிய நேரம் வந்துச்சு. அவர் தான் வெஸ்ட் இண்டீஸை சேர்ந்த என்க்ருமா பானர். என்னங்க ஏதோ மாதிரி டங் ட்விஸ்டர் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. என்க்ருமா பானர் வந்து ஒரு 33 வயசான ஒரு டெஸ்ட் கிரிக்கெட்டர் வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆடுறவர். கொஞ்சம் லேட்டாக தான் டெபியூ பண்ணியிருக்காரு. ஆனால் இன்க்ரெடிபிள் அப்பிடைட் ஃபார் ரன்ஸ், கிட்டத்தட்ட 50 ரன் ஆவரேஜ் வச்சிருக்காரு. இந்த கேம்லேயும் 300 பாலுக்கு மேலே ஆடி ஒரு 100 அடிச்சிருக்காரு. இவரே ஒரு இன்க்ரெடிபிள் ஃபேக்டர் ஃபார் திஸ் டெஸ்ட் என்று ட்ரான்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 100 அடித்தவர், செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 38-40 ரன் நிறையா பாலை சாப்பிட்டு ஆடி ஜேசன் ஹோல்டரோட ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ட்ரா பண்ணிட்டார் டெஸ்ட் மேட்சை. இங்கிலாந்துக்கு செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா கிராலி ஒரு பியூட்டிஃபுல் 100 அடிச்சார். ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தேடிட்டு இருக்காங்க இங்கிலாந்து சமயத்தில். கிராலி ஒரு 100 அவங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ஸை கொடுத்துருக்கோம். ரூட் ஆஸ் யூஷுவல் ரூட் தலை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு 100 போட்டு இறக்கியிருக்காரு. சரி, இவங்களாம் இறக்கி கடைசியில் வெஸ்ட் இண்டீஸை வந்து லாஸ்ட் டே டிக்ளேர் பண்ணி ஆடி காட்டுங்கப்பா ட்ரா முடிஞ்சா அப்படின்னு சொல்கிற சமயத்தில் வெஸ்ட் இண்டீஸ் ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் விக்கெட்ஸ் விட்டாங்க, 4 விக்கெட் விட்டாங்க. ஜாக் லீச் ஒரு 3 விக்கெட் எடுத்தார், ரொம்ப நல்லா போலிங் போட்டார். பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, கார்லஸ் பிராத்வைட் இங்கிலாந்து வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் விக்கெட்டில் நிறைய டேர்ன், அவ்வளோவா எதுவும் பெருசாக ஹெல்ப் இல்லை, பேட்ஸ்மேனும் நல்லா விளாடுறாங்கன்னு தெரிஞ்சிடுச்சு. 6 விக்கெட் இருக்குது, ஆனாலும் கை குலுக்கி மேட்சை ட்ரா அப்படின்னு முடிக்காமல் லாஸ்ட் ஓவர் வரைக்கும் போலிங் போட்டாங்க. அது கொஞ்சம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அதுக்கு சில இங்கிலீஷ் ஜேர்னலிஸ்டும் ஜெயிக்க நினச்சது தப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மேட்ச்சில் ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்னு சொன்னது எதனால அப்படின்னா, மேண்டேட்ரி ஓவர்ஸ்னு ஒரு மேட்டர் வரும் 5th டேல. அதாவது எப்படின்னா 90 ஓவர் போடுவாங்க. அந்த 90 ஓவரில் 75 ஓவர்ஸ் முடிஞ்ச உடனே லாஸ்ட் ஹவர் ஆஃப் பிளே ஸ்டார்ட் ஆகும். 15 ஓவர் ஆர் லாஸ்ட் ஹவர் ஆஃப் பிளே, 60 மினிட்ஸ் 4 ஆளுக்கு டிவைட் பண்ணி பாருங்களேன், 15 ஓவர் வரும். ஸோ அதே எப்படின்னா இந்த கடைசி 1 hour ஆஃப் பிளே 15 ஓவர் பாக்கி இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லி டைமை கிளிக் பண்ணி அம்பையர்ஸ் காட்டுவாங்க. இந்த மேண்டேட்ரி ஓவர்ஸில் ஒரு 5-6 ஓவர் போனவுடனே ஒரு வேளை விக்கெட்டே விழலைன்னா, நமக்கு சிட்னி டெஸ்ட்டில் ஆச்சுல, விக்கெட்டே விழலைன்னா கை குலுக்கிடுவாங்க இன்னும் 2 ஓவர் இருக்கும்போது. பட் சிட்னி டெஸ்ட்டில் கூட அவங்க ட்ரை பண்ணாங்க, ஆஸ்திரேலியா கடைசி ஓவர் தான் கால் ஆஃப் பண்ணாங்க. ஸோ இங்கிலாந்து அவங்களோட டெஸ்ட் கிரிக்கெட்டை ரிவைவ் பண்ண பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நல்ல ஆட்டிடியூடை காமிச்சு சூப்பராக விளையாடிருக்காங்கன்னு அர்த்தம். பட் கார்லஸ் பிராத்வைட் சொன்னதையும் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் வந்து அதான் நல்லா ஆடுறாங்களே, அவங்க அவ்வளோ சீக்கிரம் அவுட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதுவே வெஸ்ட் இண்டீஸ்க்கு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்னு. லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்தை எப்போதுமே 2 பக்கத்தால் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு. இந்த மேண்டேட்டரி ஓவர்ஸை பற்றி ஒரு ஃபைனல் கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, 60 நிமிஷம் நீங்கள் எப்படி வேணால் போலிங் போடலாம், எவ்வளோ ஓவர் வேணாலும் போடலாம், 20-25 ஓவர் கூட போடலாம். 60 நிமிஷம் டாப்ஸ், விச் எவர் கம்ஸ் லேட்டர். இங்கிலாண்டோட நாங்கள் ராஜ்கோட்டில் விளாட்னோம். நாங்கள் ஒரு ட்ராக் ஃபைட் பண்ணியிருந்தோம் கடைசி நாள். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, எல்லாரையும் பேட்டை சுற்றி வச்சு போட்டுருந்தாங்க. கடைசி 4-5 விக்கெட் இருக்கும்போது இங்கிலாந்து பால் பவுண்டரி லைனுக்கு போச்சுன்னா டைம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பவுண்டரி லைனில் முழுக்க அவங்க சப்போர்ட் ஸ்டாஃபை வச்சு பாலை எடுத்து டக்குன்னு போட்டுருந்தாங்க, டைமை சேவ் பண்ணி எவ்வளோ ஓவர் போட முடியுமோ அதுக்காக. ஸோ அது வந்து மேண்டேட்டரி ஓவர்ஸ் அண்ட் பாகிஸ்தான் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாண்டில் நடந்த விஷயங்கள் சிலது அப்டேட் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி, என்னடா பேப்பரை காட்டுற அப்படின்னு சொல்கிறீங்களா? பேப்பர் புக்கை காமிச்சிருக்கணும், ரூல்ஸ் புக். அதான் நிறைய ரூல்ஸ் வந்து ICC சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல்ஸை பற்றின ஒரு அப்டேட். இது ஏன் கடைசியாக வச்சுருக்கேன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு ட்விஸ்ட் படத்தில் வந்து லாஸ்ட்டில் தானே வரணும். ஸோ அதுக்காக இது கடைசியில் வச்சுருக்கேன். நம்ம வந்து முன்னாடி அப்படி இருந்தது, இப்போ அது இல்லை அப்படின்னு யூகி சேது பஞ்சதந்திரத்தில் சொல்கிற மாதிரி, முன்னாடி ஒரு விஷயத்தை ஒரு மாதிரி பார்த்தோம், அது இனிமேல் அப்படி இல்லை, நீங்கள் பார்க்குறத தான் மாற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ICC சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க. சாரி, ICCன்னு சொல்லக்கூடாது. இந்த ரூல்ஸ் போடுற கமிட்டி வந்து மேர்லிபோன் கிரிக்கெட் கிளப் MCC ஆர் அவங்க கமிட்டி போட்டுட்டு இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து எப்படிப்பா போயிட்டு இருக்க, சில ரூல்ஸ் இதே தான் மாற்றலாமா, இதே இன்ட்ரெஸ்டிங் ஆக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரூல் போடுவாங்க. அதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் வந்துருக்கு. எப்போவுமே சேஞ்சஸை பண்ணிவிட்டு டக்குன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, அக்டோபர்லேருந்து நடத்துக்கோ, நவம்பரில் யூஸ்வலாக அக்டோபர்லேருந்து தான் மாற்றுவாங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரி அக்டோபர்லேருந்து மாற்றுறாங்க. இந்த IPL ஒரு சின்ன ரூல் கரெக்ஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க ஒரு இன்னிங்ஸுக்கு, இப்போ அது 2 ரிவ்யூவாக கொடுத்துருக்காங்க. சேலஞ்ச் பண்ணுங்கடா அம்பையர்ஸை அப்படின்னு சொல்லி அந்த 2 ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறமா 100 பால் காம்படிஷன் போதே நான் அதை சொல்லியிருந்தேன், நம்ம வீடியோவில் இருந்திருக்கும், போய் பாருங்கள். அங்கே ஒரு ரூல் ட்ரை பண்ணாங்க. என்னன்னா, ஒரு பேட்ஸ்மேன், அதாகப்பட்டது பேட்ஸ்மேன் என்ற ஒருத்தர் பாலை தூக்கி அடித்து விட்டால் அது காத்தில் இருக்கும்போது ஸ்ட்ரைக்கர் சேஞ்ச் ஆகலாம். சரி, ஓகே, புரியுற மாதிரி சொல்கிறேன். பேட்ஸ்மேன் வந்து கேட்ச் அவுட், அதாவது ஹை கேட்ச் அடிக்கும்போது பால் காற்றுல இருக்கும்போது பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் மாறுவாங்க, ஓடுவாங்க. ஒருவேளை கேட்சை விட்டுட்டா நம்ம ரன் ஓடிக்கலாம் அப்படிங்கிறதும் கான்செப்டாக இருக்கலாம். பட் இது ஸ்ட்ரைக் மாறும். அந்த கேட்சை கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ள 2 பேரும் நடுவில் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா
அந்த நான் ஸ்ட்ரைக்கரில் இருந்த 2 பேட்ஸ்மேன் அடுத்த பாலை ஃபேஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணிட்டாங்கன்னா 100 பாலில் ட்ரை பண்ணாங்க. அப்போவே சொன்னேன் நான் நல்ல ரூல் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அப்போவே இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். எம்எஸ் தோனி பேட்டிங் ஆடுறாரு, அவர் நான் ஸ்ட்ரைக்கர் 2, இந்த பக்கம் ஒரு டெய்லண்டர் ஆடுறாரு, இல்லை ஒரு ப்ராபப்ளி லெசர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால் ஆடுறாரு. இந்த லெசர் ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பால் தூக்கி அடிச்சு காத்துல கொடை கல்பி கேட்ச் பிடிச்சா எம்எஸ் தோனி ஓடிட்டார்னா அடுத்த பால் அவர் ஸ்ட்ரைக் எடுப்பார். அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஐசிசி, போலர் பாவம் கஷ்டப்பட்டு போட்டு விக்கெட் எடுத்துட்டாரு, நீ அடுத்த பேட்ஸ்மேன் வந்து அடுத்த பால் 6 அடிப்பியா? அது கிடையாது, வர புது பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கணும் அப்படின்னு ஒரு இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க போலருக்கு. இது ஒரு வெல்கம் சேஞ்ச் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் ஓவரோட முடிவு இருந்தால் ஆப்வியஸ்லி இந்த நான் ஸ்ட்ரைக்கர் தான் ஸ்ட்ரைக்கில் இருப்பார். ஸோ இது அடுத்து அவங்க பண்ண சேஞ்சு. 100 பால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது ரொம்ப நல்லா வந்து சேர்ந்துருக்கு. இருங்க நீங்கள்லாம் எதுக்கு வரீங்கன்னு தெரியுது, உடனே ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போலாம் நான் கிரவுண்டுக்குள்ளே போனாலே டெஸ்ட் மேட்ச் ஆட போனால் பட்லர் அப்படிங்கிறாங்க. ஸ்கூல்லலாம் வந்து நமக்கு யாராவது நமக்கு எதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்து பிடிச்ச பொண்ணுங்க யாராக இருந்தாங்க, நம்ம நிறைய பேசுவோம் அப்படின்னா பசங்களாம் அப்படியே கேலியாக ஷையாக அந்த பொண்ணு பேரை சொல்லி நம்மளை கூடுவாங்க. அந்த மாதிரி நான் கிரவுண்டுக்குள்ளே போனால் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, பட்லர் டேய் பட்லரை ஏன்டா சொல்லி கூப்பிடுறீங்க, நாங்கள் 2 பேரும் டீம் மேட்ச்ரா. இப்போது அந்த ரூலுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரூலு, வைடு பால். ஸோ இந்த வைடு பாலில் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அம்பையர் கிட்ட நிறையா கையில் கொடுத்துருந்தாங்க. இப்போவும் அம்பையர் கையில் கொடுத்துருக்காங்க அம்பையரோட இன்டர்பிரிட்டேஷனுக்கு. இது என்ன அப்படின்னா, பேட்ஸ்மேன் சும்மா அந்த சங்கமம் படத்தில் வர ரஹ்மான் மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க இப்போலாம் T20 மேட்ச்சில். இந்த சைடு நிற்கிறாங்க, ஆஃப் ஸ்டம்பில் வெளில போய் நிற்கிறாங்க, ஸ்டம்பை காட்டி நிற்கிறாங்க, லெக் ஸ்டம்ப் வெளியே நிற்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நிற்கிறாங்கன்னா, வச்சிருக்கிற ஃபீல்டை பேஸ் பண்ணி பாலை எங்கே போடுவோம் அப்படின்னு சொல்லி போலர் மேலே ப்ரெஷர் எக்ஸர்ட் பண்ணுறாங்க. ஒரு பேட்ஸ்மேன் வந்து இப்படி லெக் சைடில் 3 ஸ்டம்பையும் காமிச்சு நிற்பார். எனக்கே நடந்திருக்கு. நான் உடனே என்ன பண்ணுவேன், அவரை ஃபாலோ பண்ணி லெக் சைடில் போடுவேன். அவர் நம்ம டென்னிஸ் பால் கிரிக்கெட் மாதிரி இப்படி பண்ணி ஒய்டு வாங்கிடுவார். ஒய்டு வாங்கி ஆடுறா அப்படிங்கிற மாதிரி அதை பண்ணியிருந்தாரு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க ஐசிசினா, பேட்ஸ்மேன் ஒரு இடத்துல நிற்கிறாரு அப்படின்னா அந்த இடத்துல நகர்ந்துட்டாருங்கிற காரணத்துக்காக அந்த பக்கமாக போகிற பாலை நீங்கள் ஒய்டு சொல்ல முடியாது. அவர் நிற்கிற இடமும் சேர்ந்து அவரோட ஆக்குபைட் ஸ்பேஸ். ஸோ இந்த ரூல் அணில் அல்லா அப்படின்னு அந்த ரூலையும் மாற்றிட்டாங்க. போலருக்கு எட்டனதர் இன்சென்டிவ் ஐசிசி கொடுக்க பார்த்துருக்காங்க. சரி, ஃபைனலாக நம்மளோட ரூலுக்கு வந்துட்டோம். அதாவது வந்து அண்டர் ஆர்டிகல் 41 ஆர் 40 எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, அன்ஃபேர் பிளே கீழே வந்து நான் ஸ்ட்ரைக்கரோட ரன் அவுட் போட்டிருந்தாங்க. அந்த அன்ஃபேர் பிளேங்கிறதே வந்து நான் ஸ்ட்ரைக்கர் வெளில போகக்கூடாதுங்கிறது அன்ஃபேர் பிளே, போலர் ரன் அவுட் அடிக்கக்கூடாதுங்கிறது கிடையாது. அது நம்மளோட கிரிக்கெட் லெஜெண்டுக்கு பேரில் இருந்தது. அந்த ஒரு மாற்றம் வரும். அவர் மண்கட்லேருந்து மாறி ரன் அவுட்டாக அதை என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது ஒரு ரன் அவுட் லா. அதை வந்து டீஸ்டிக்மடைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டிக்மடைஸ் அப்படின்னா என்னன்னா, டீஸ்டிக்மடைஸ் அப்படின்னா என்னன்னா, போலரை வந்து பேட்ஸ்மேன் வெளியே போனால் கூட வாடா ரசா உள்ளவா அப்படின்னு கூப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு நாமா இருந்தது. இப்போ அதை நாம் இல்லாமல் அவன் பண்ணுறது தான் தப்பு, நீங்கள் ரன் அவுட் அடிக்கலாம், தைரியமாக அடிங்க அப்படிங்கிற மாதிரியே ஃபிலிப் கொடுக்குற மாதிரி அதை ரன் அவுட் சார் நீங்கள் பண்ணுறது தான் தப்புங்கிறத திருப்பி போலர்ஸுக்கு எடுத்து உரைச்சிருக்காங்க. நிறையா போலர்ஸ் வந்து என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, நம்ம பிளேயர்ஸ் பேட்ஸ்மேனே அப்செட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. அது சரியா தப்பா, நம்மளை ஊர் எப்படி சொல்லும், ஊர் உலகம் நம்மளை பற்றி என்னடா பேசும் அப்படிங்கிற பயத்திலேயே விட்டுடுவாங்க நிறைய பேர். நல்லா புரிஞ்சுக்கங்க, திருப்பி போலர்ஸ்க்கு சொல்கிறேன், அவன் எடுக்கிற ஒரு அடி உங்களோட கரியரையே முடிக்கலாம், மாற்றலாம். ஏன்னா அவன் ஓடி போயிட்டு திரும்பி வந்தால் ஆடுற பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறவன் 6 அடிக்கலாம். இந்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக் வந்தால் நீங்கள் விக்கெட் எடுக்கலாம். விக்கெட் எடுத்தால் நீங்கள் கரியரில் மேலே போகலாம். 6 அடித்தா அடுத்த மேட்சே வெளியில் உட்காரலாம். ஸோ இந்த அளவுக்கு இம்பேக்ட் இருக்கும். ஸோ போலர்ஸ் எல்லாம் யோசிக்காமல் இதை அவங்க சைடில் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். அதே மாதிரி இதை பற்றின இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் நான் ஸ்ட்ரைக்கர் அந்த யார்டை எடுக்கக்கூடாதுங்கிறதுல எம்சிசி தீவிரமாக இருக்காங்க. போலருக்கும் அந்த அலவன்ஸை திருப்பி கொடுக்க நினைக்கிறாங்க. இதுதான் இந்த ரூலோட சிக்னிஃபிகன்ஸ். ஸோ இந்த ரூல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்டில் இருக்கிற நிறைய விஷயங்களை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சொல்லுங்கள், காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கொண்டு வரேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் திஸ் எபிசோட் ஆஃப் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட்.